ஒரு பைசா கூட வாங்காமல் எல்கேஜி படத்தில் நடித்திருக்கிறார் ஜே.கே. ரித்தீஷ். ஆர்.ஜே. பாலாஜி ஹீரோவாக நடித்த எல்கேஜி படத்தில் ராமராஜ் பாண்டியனாக நடித்திருக்கிறார் ஜே.கே. ரித்தீஷ். மக்களின் மரியாதைக்குரிய அரசியல்வாதியாக அவர் நடித்திருந்தார். அவரின் நடிப்பு மக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நடிகர் ஜே.கே. ரித்தீஷ் 46 வயதில் மாரடைப்பால் காலமாகி இருப்பது திரையுலகினர் மற்றும் அரசியல் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் வீட்டில் இருந்த நடிகர் ஜே.கே. ரித்தீஷுக்கு நேற்று திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அகால மரணமடைந்தார். 2007ஆம் ஆண்டு கானல் நீர் என்ற படம் மூலம் நடிகராக அறிமுகமானவர் ஜே.கே. ரித்தீஷ். இவர் 2008ஆம் ஆண்டு நடித்த நாயகன் படம் மூலம் வெளி உலகில் பிரபலமானார். அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு பெண் சிங்கம் படத்தில் நடித்தார். கடைசியாக 2019ஆம் ஆண்டு எல்கேஜி படத்தில் நடித்தார். இந்த படத்தில் ஜே.கே. ரித்தீஷின் நடிப்பை பார்த்து பலரும் மிரண்டு போய் பாராட்டினார்கள். திமுகவில் எம்பியாக இருந்த ஜே.கே. ரித்தீஷ் கடைசியாக அதிமுகவில் தான் இருந்தார். அப்படி இருந்தும் அதிமுகவை நேரடியாக விமர்சனம் செய்து எடுக்கப்பட்ட படத்தில் சூப்பராக நடித்திருந்தார். எல்கேஜி படத்தில் முதல்வர் இறந்த பின்னர் அடுத்த இடத்தில் இருக்கும் தலைவரால் ஓரங்கட்டப்படுவார். இதனால் வெகுண்டெழுந்த ரித்தீஷ் லால்குடி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார். இதில் வென்றால் கட்சி ஆட்சி இவரது கைக்கு என்ற ரீதியில் இருக்கும். கடைசியில் படத்தின் ஹீரோவான ஆர்.ஜே. பாலாஜியிடம் அவர் தேர்தல் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவார். இந்த படத்தில் ரித்தீஷ் வில்லனாக நடித்திருந்தாலும் ஒரு ரியல் அரசியல்வாதி போலதான் நடித்திருப்பார். அவர் அரசியல்வாதியாக இருந்ததால் அப்படியே வெகு யதார்த்தமாக இருந்தது. மாட்டை பாடி அடக்கும் காட்சி, சண்டை காட்சி, விழாக்களில் பங்கேற்று மக்களிடம் செல்வாக்கு பெறும் காட்சி என அவரை பற்றி எல்லா பில்டப் காட்சிகளுமே யதார்த்தமாக இருக்கும். அரசியல்வாதியாக புகழ்பெற்ற ரித்தீஷ் நடிப்பில் அவ்வளவாக பிரபலம் ஆகாமல் இருந்தார். கடைசியில் தனது ரியல் வாழ்க்கையை ஒட்டிய அரசியல் படமான எல்கேஜியில் நடித்து புகழ் பெற்றார். இன்னும் அவர் பல படங்களில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது எதிர்பாராத மரணம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்கேஜி படம் தொடர்பான பிரஸ் மீட் ஒன்றில் ஜே.கே. ரித்தீஷ் மிகவும் கலகலப்பாக பேசியிருப்பார். அந்த பிரஸ் மீட்டில் என்னை வில்லனாகவும் அரசியல்வாதியாகவும் காட்டுகிறார்கள் என்றுதான் இந்த படத்தில் நடித்தேன். ஆனால் கடைசியில் என்னை காமெடி பீஸ் ஆக்கிவிட்டார்கள் என்று கூறி அனைவரையும் சிரிக்க வைத்திருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.